ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். இந்த பிஸ்னஸ் கனெக்ஷன் எங்கே வருது? இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா, அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தோம். அதுலேயே பிஸ்னஸ் கனெக்ஷன்றது ஒரு சின்ன பார்ட் மாதிரி பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர்ட்டி அசட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட், இது என்னன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா. ஓகே. இன்கம் ஃப்ரம் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் அசட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன் இந்தியா. இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, அசட்டு, சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது மூலமாலாம் வருமானம் வந்துச்சுன்னா அது டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. அந்த ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் இருக்கலாம்? டேஞ்சிபிளாக இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாக இருக்கலாம், மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிளாகவும் இருக்கலாம். அசைகிற சொத்து, அசையாத சொத்து, பார்க்கக்கூடியது, பார்க்கக்கூடாது, அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இருக்கிறது இல்லாதது, இந்த மாதிரி எந்த வகையான சொத்தாக கூட இருக்கலாம். சோர்ஸ் எந்த வகையான மூலமாக கூட இருக்கலாம். அதுலேருந்து இன்கம் வந்துச்சுன்னா அது இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட். இந்தியாவில் இருக்கிற ஒரு சொத்தை நீங்கள் விற்று அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா அதுவும் இன்கம் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. இப்போ நான் சொன்ன இந்த பிஸ்னஸ் கனெக்ஷன், ப்ராப்பர்ட்டி அசட், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட், இது மூணும் செக்ஷன் 9 subsection 1 clause 1. okay, next section 9 subsection 1 clause 2 என்னது? salaries earned in India. இந்தியாவில் வாங்கக்கூடிய salary. for salary என்ன சேலரிலாம் deemed to accrue or arise in India? for services rendered in India. இந்தியாவிலே அந்த சேவையை நீங்கள் வழங்கியிருக்கணும். leave before or after the employment period and which forms part of the employment. உங்களுக்கு சில கம்பெனியில் லீவுக்கும் பெய்டு சேலரி அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் போட்ட லீவுக்கும் சேர்த்து சம்பளம் கொடுப்பாங்க. அந்த லீவ் எப்போ இருக்கணும்? நீங்கள் அந்த வேலை பார்த்தீங்கல்ல அந்த பீரியட் இந்தியாவில், அதுக்கு முன்னாடி இல்லை அப்புறமா அதுக்கு எடுத்துருந்தீங்க, அதுக்கும் உங்களுக்கு சேலரி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஷல் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஓகே. நெக்ஸ்ட்டு salary payable by the government in Indian citizen for service rendered outside India. இந்தியன் கவர்மெண்ட் சேலரி கொடுக்குது. எதுக்கு? நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்காக. இந்த கேஸ் என்னன்னு தெரியுதா? எம்பசி, இந்தியன் எம்பசி. அமெரிக்காவில் இப்போ தூதரகம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த தூதரகத்தில் வேலை பார்க்குறவங்க இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க, இந்தியாவுக்காக வேலை பார்க்குறாங்க. ஆனால் எங்கே வேலை பார்க்குறாங்க? அவுட் சைட் இந்தியா, அமெரிக்காவில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான சம்பளம் இந்தியாவிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த மாதிரி கேசஸில் இட் ஷால் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஸோ அந்த சேலரி டாக்ஸபிள். ஆனால் அதோட அலவன்ஸ் பர்குசிட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. சேலரி வந்து பேசிக் சேலரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம், இல்லை அந்த நீங்கள் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலவன்ஸு, பர்குசிட், நீங்கள் உங்களுக்கு வீடு அங்கே கொடுத்துருக்காங்க, அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உங்கள் சேலரியிலே ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸம்டட், சேலரி மட்டும் டாக்ஸபிள். ஓகே. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட். ஓகே. டிவிடெண்ட் பெய்டு பை அன் இந்தியன் கம்பெனி அவுட் சைட் இந்தியா டாக்ஸபிள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியாவுக்குள்ளே ஒரு இந்தியன் கம்பெனி டிவிடெண்ட் தருதுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எக்ஸம்டட். இது நம்ம அதர் சோர்சஸில் படிக்க போகிறோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் செக்ஷன் என்ன? செக்ஷன் 9 subsection 1 clause 4. ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குது, ஆனால் அவுட் சைட் இந்தியா கொடுக்குதுன்னா இட் ஷால் பி டாக்ஸபிள், இட் ஷால் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 9 subsection 1 clause 5. அந்த இன்கம், அதாவது வட்டி பணம் வருதுங்க, அது வந்து உங்களுக்கு இன்கம். அந்த இன்கம் டீம்டு டு அக்ரூ அரைஸ் இன் இந்தியா, இந்தியாவிலே உருவாகுதுன்னு சொல்லப்படுது. இது என்னென்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த வட்டியை வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அதுக்கு எந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆக தேவையில்லை, அது ஸ்டில் உங்களுக்கு டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா தான். ஆனால் ஒரு ரெசிடென்ட் பர்சன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த 182 நாள் இருக்கிறவர், அப்புறம் அந்த அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபில் பண்ணி ரெசிடெண்ட்டாக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அந்த வட்டி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா? பாருங்க, அவர் அந்த பணத்தை வாங்கி வட்டிக்கு தானே வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை வாங்கினதை வெளிநாட்டில் வேற எந்த பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வெளிநாட்டில் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக அவருக்கு வருமானம் வரக்கூடாது. ஏர்னிங் எனி இன்கம் ஃப்ரம் எனி சோர்ஸ் அவுட் சைட் இந்தியா. நீங்கள் வாங்கின அந்த பணத்தை அவர் வட்டிக்கு வாங்கியிருக்காருல, அதை வெளிநாட்டில் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை வேறு எந்த சோர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக அவருக்கு வருமானம் வரக்கூடாது. இதில் என்ன லாஜிக்னா, இந்தியா விட்டு டாக்ஸபிலிட்டி, அந்த டாக்ஸபிலிட்டி க்ரைட்டீரியாவை அவங்க எப்படியும் மீட் பண்ணிக்கணுமா.
ரெசிடெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் அவங்க அந்த பணம் வாங்குறவர் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாருன்னா அது வந்து ஃபாரின் இன்கம் மாதிரி, அது சில கேட்டகரியிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு டாக்ஸபிலிட்டிலேருந்து. ஸோ இந்தியாக்குள்ளேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். யார்? ரெசிடெண்ட்டு. ஓகேவா? மணி பாரோட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார், அந்த மணியை வெளியில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நான் ரெசிடென்ட் பர்சனுக்கு என்ன, அந்த மணி பாரோடு வாங்கினதை இந்தியாக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷனில், வேறு ஏதோ ஒரு சோர்ஸில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். யார்? நான் ரெசிடென்ட் பர்சன். சேம் தான். இங்கே வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெசிடென்ட்டும் நான் ரெசிடென்ட் பர்சனும். இதில் டேக்ஸ் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் பாயிண்ட்னு வருது இல்லை ஹவ்வர்னு வருதுன்னா அதெல்லாம் எக்ஸப்ஷன் அர்த்தம். என்ன டேக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் மணி பாரோட் அண்ட் யூஸ்டு ஃபார் ஏர்னிங் இன்கம் ஃப்ரம் எனி சோர்ஸ் இன் இந்தியா, பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு சோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது டீம்டு டு அது நாட் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வாங்குற அந்த நீங்கள் வட்டிக்கு வாங்குறாங்க இல்லையா அந்த பணத்தை பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் தவிர வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக இன்கம் வந்துச்சுன்னா இட் ஷெல் நாட் பி, அந்த இன்ட்ரெஸ்ட் ஷெல் நாட் பி டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. ஓகே. அடுத்து இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டி. இதே கேஸ் தான், இதே மாதிரி தான். ரெசிடென்ட் பர்சனுக்கு இதே கண்டிஷன் தான், நான் ரெசிடென்ட் பர்சனுக்கு இதே கண்டிஷன் தான். ஆனால் இவங்க வந்து மணி பாரோடு இங்கே கேட்டகரி மீட் பண்ணோம்ல, ஆனால் இவங்க இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ரைட் ஆர் அந்த ப்ராப்பர்ட்டியை இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது ராயல்ட்டினா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு அசட் இருக்கும், ஏதாவது ஒரு அசட், ஒரு சொத்து மாதிரி ஏதாவது இருக்கும், அதோட உரிமையை, அதோட அந்த தார்மீக உரிமை சொல்லுவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணுறதுக்கு சில பேருக்கு தான் ரைட்ஸ் இருந்திருக்கும். ஓகே. அது மூலமாக அவங்களுக்கு வருமானமும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த அசட்டை இவங்க தான் யூஸ் பண்ணணும், இல்லை வேற யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டி இன்கம் மூலமாக இருந்துச்சு அப்படின்னா இதே கேஸ் தான். கவர்மெண்ட் அந்த ராயல்ட்டி பணத்தை இவங்களுக்கு கொடுக்குதுன்னா எந்த கண்டிஷனையும் அவங்க மீட் பண்ண தேவையில்லை. ஸ்டில் அந்த ராயல்ட்டி இன்கம் வந்து டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. இதே ரெசிடென்ட் பர்சன் கொடுத்தாங்கன்னா அந்த ரைட் ஆர் அந்த ப்ராப்பர்ட்டியை இஸ் நாட் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரிட் ஆன் பை சச் பர்சன் அவுட் சைட் இந்தியா. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயோ ப்ரொஃபஷன்லேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுலேருந்து எந்த ஒரு இன்கமும் ஏர்ன் பண்ணக்கூடாது. இது யாருக்கு? ரெசிடென்ட் பர்சனுக்கு. நான் ரெசிடென்ட் பர்சனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இதே கேஸ் தான். இன்கம் ஃப்ரம் ராயல்ட்டிக்கும் இதே கேஸ் தான், இன்கம் ஃப்ரம் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கும் இதே கேஸ் தான். ஓகேவா? இதே பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஓகே. அடுத்து டீம்டு ரெசிப்ட் ஆஃப் கிஃப்ட் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 8 என்னன்னா, ஒரு நான் ரெசிடென்ட்டோ இல்லை வேற ஒரு ஃபாரின் கம்பெனியோ ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இது வந்து IFOSல வரும், இந்த செக்ஷன் பார்ப்போம். ரிசீவ் சம் அண்டர் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10 இந்த படி ஏதோ ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா யார்கிட்டேருந்து? ஒரு ரெசிடென்ட் பர்சன் கிட்டேருந்து, இந்தியாவில் இருக்கிறவர்கிட்டேருந்து ஒரு நான் ரெசிடென்ட் ரிசீவ் பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வெளியே அவுட் சைட் இந்தியா ரிசீவ் பண்ணுறாரு, ஆன் ஆர் ஆஃப்டர் 5/7/2019 ரிசீவ் பண்ணுறாருன்னா அது அவருக்கு இன்கம் விச் இஸ் டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா. இவ்வளோ தாங்க இதில் இருக்கிற கான்செப்ட். இதை வச்சு தான் சம் கேட்பாங்க மோஸ்ட்லி. இப்போ நம்ம இதை வச்சு ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல, இதுலேருந்து இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் இதுலேருந்து தான் சம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்த்துருவோம். Income accrued or deemed to accrued, received or deemed to be received in India. Okay. Resident and ordinary person, ordinary resident and not ordinary resident and non-resident. இந்தியாவில் தான் அந்த இன்கம் உருவாகிருக்கிறதா சொல்லப்படுது, ரிசீவ் ஆகிருக்கு, வாங்குறதா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன இந்தியாவில் நடந்தாலுமே இங்கே இருக்கிற 3 பேருக்குமே அது டாக்ஸபிள். ஓகே. இன்கம் இந்தியாவில் உருவாகிருக்கு இல்லை வாங்கியிருக்கு, இன்கம் உருவாகிறதா சொல்லப்பட்டிருக்கு, வாங்குறதா சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எல்லா கேஸ்லையுமே இந்த மாதிரி கேஸ் வந்துட்டா அந்த 3 பேருக்குமே இது டாக்ஸபிள். அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டாக்ஸபிள். இது வெளியே உருவாகிருக்கு,
இங்கே இந்தியாவில் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு அல்லது பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு டாக்ஸபிள். அக்ரூடு, டீம்டு டு அக்ரூ, அரைஸ்டு, டீம்டு டு அரைஸ்டு, ரிசீவ்டு, டீம்டு டு ரிசீவ்டு, இந்த மாதிரி எல்லா கேஸ்லேயுமே 3 பேருக்குமே டாக்ஸபிள். இந்தியாவில் நடந்திருந்தா 3 பேருக்குமே டாக்ஸபிள். அக்ரூடு இன்சைட் இந்தியா, ரிசீவ்ட் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா. அக்ரூடு வந்திருக்குல்ல, இந்தியாவில் உருவாக்குறதா சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அது 3 பேருக்கும் டாக்ஸபிள். நெக்ஸ்ட், அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் உருவாகிருக்கு, வெளிநாட்டிலே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அ பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா, இந்தியாவில் அதுக்கான பிஸ்னஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி என்னது வேற ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ வெளிநாட்டில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட பிஸ்னஸை இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் தான் டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வெளிநாட்டில் தான் வாங்கி அந்த இன்கம் உருவாகியிருக்கு, அவர் அதை ரிசீவ் பண்ணது வெளிநாட்டில் தான். ஆனால் இங்கே இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த மியர் ஃபேக்ட்னால மட்டும் வச்சு நான் ரெசிடென்ட்டுக்கு இது டாக்ஸபிலிட்டி கிடையாது. ஓகே. இன்னொன்று, அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் அ பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா, எல்லாமே வெளிநாட்டில் தான் நடந்திருக்கு. உருவாகினது, அது ரிசீவ் பண்ணது, அங்கே பிஸ்னஸும் அவுட் சைட் இந்தியாவில் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படின்னா அது ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள், இவங்க 2 பேருக்கும் நாட் டாக்ஸபிள். ஓகே. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, சாதாரணமாக ஒரு ரெசிடென்ட் அப்படிங்கிறவன் என்னென்னா, ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பாதி நாள் அரவுண்ட் 182 டேஸ் இந்தியாவில் இருக்கிறவன். அப்படி இல்லைன்னா 60 + 325 இந்த கேட்டகரியை ஃபில் பண்ணவனா இருந்திருப்பான் ரெசிடென்ட். அதாவது ஒரு வருஷத்தில் 2 மாதம்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 2 மாதம் இருந்திருப்பான், இல்லை 2 மாதம் இருந்து அதுக்கு முந்தின 4 வருஷத்தில் மொத்தமாக சேர்த்து ஒரு 365 நாள் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரியை ஃபில் பண்ணுறவன் தான் ரெசிடெண்ட்டாக இருந்திருப்பான். அடிஷ்னல் கண்டிஷனை ஃபில் பண்ணவன் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்திருப்பான், பண்ணாதவன் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்திருப்பான் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்தில் பாதி நாள் நீ என்னோட நாட்டோட சேவையை பயன்படுத்தி தான் உனக்கு இன்கம் வந்திருக்கு. அப்போது ரெசிடெண்ட்டுங்கிறவன் பாதி வருஷம் ஒரு என்னோட இந்தியாவில் இருந்துட்டு நீ இந்த வருமானத்தை ஈட்டிருக்கனா எனக்கு நீ டேக்ஸ் கட்டு. ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கிறவன் எல்லாத்துலேயும் டேக்ஸ் கட்டு, எல்லா பேசிஸில் இந்த பேசிஸ் என்ன வந்தாலும் எனக்கு டேக்ஸ் கட்டு. நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் டாக்ஸபிலிட்டி கிடையாது பாருங்க, எப்போ அந்த இன்கம் வெளிநாட்டிலே உருவாகி ரிசீவ் பண்ணப்பட்டு கண்ட்ரோலும் வெளியில் இருக்கப்போ நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது. நான் ரெசிடென்ட் வந்து இந்த எந்த கேட்டகரியுமே ஃபில் பண்ணியிருக்க மாட்டான், பேசிக் கண்டிஷனும் ஃபில் பண்ணியிருக்க மாட்டான், அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபில் பண்ணியிருக்க மாட்டான். நான் ரெசிடென்ட்டுக்கு அப்போது நிறைய எக்ஸம்ஷன் வரும். ஓகேவா? இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்ட மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா நோ டிஃபரன்ஸ் ஃபார் ரெமிட்டன்ஸ். இந்த ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்கமாக இருந்தாலும் அவனுக்கு டாக்ஸபிள் தான், வெளிநாட்டிலே உருவாகி ரிசீவ் பண்ணப்பட்டிருந்தா கூட. ஆனால் ரெமிட்டன்ஸுக்கு, அதாவது அங்கேயே ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கே அனுப்புகிறாங்கன்னு சொன்னேன்ல, ரெமிட்டன்ஸ் வேறு ரெசிப்ட் வேறுன்னு, ரெமிட்டன்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு டாக்ஸபிலிட்டி கிடையாது. இவங்க 2 பேருக்குமே கிடையாது. ரெமிட்டட், அதாவது அடுத்த கேஸ் பார்த்தா பாருங்க, அன்க்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா இன் ப்ரீவியஸ் இயர் கடந்த வருஷத்தில் வாங்கிட்டு இந்த வருஷத்தில் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு ரெமிட் பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்கன்னா அப்போது யாருக்கும் டாக்ஸபிலிட்டி கிடையாது. இன்கம் மேலே தான் டேக்ஸ் பண்ணுவாங்களே தவிர வேற ஒருத்தவங்க ஏர்ன் பண்ண இன்கத்தை உங்களுக்கு அனுப்புறது மூலமாக அது டாக்ஸபிலிட்டி கிடையாது. ஓகேவா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்ட்டாக இருக்க பட்சத்தில் அக்ரூடு ஒரு ரெசிடெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அக்ரூட் அண்ட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா, அதாவது அந்த இன்கம் வந்து வெளிநாட்டிலே உருவாகியிருந்து ரிசீவ் பண்ணியிருந்தா கூட அது டாக்ஸபிள் தான். ஃப்ரம் பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா, வெளியில் இருக்கிற பிஸ்னஸ் மூலமாக அது அவுட் சைட் பிஸ்னஸ் மூலமாக அது ரிசீவ் பண்ணப்பட்டிருந்தாலும் அது டாக்ஸபிள் தான் கம்பெனியை பொறுத்தளவில். இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் முடிஞ்சுது இதோட. இது மூலமாக இதில் ஒரு சம் ஒன்று பார்க்க போகிறோம், அதுக்கப்புறமா செகண்ட் சாப்டரோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, பாய்.